ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம், ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம், ஆலயம். மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுட வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Peace be with you. And with your spirit. On this day of great joy and thanksgiving, we are indeed very glad and feel blessed to have in our midst His Excellency Archbishop Leopoldo Gerelli, the Apostolic Nuncio to India and Nepal, and his beloved brother Monsignor Ilario Gerelli and Reverend Father Giuseppe Locatelli. These two are celebrating the golden jubilee of their priesthood. Along with our nuncio, they have accompanied here to our shrine basilica of Our Lady of Velangani today. We thank the good Lord for all the blessings that God has given these two people over the past 50 years. And we join them and our beloved nuncio in thanking the good Lord for all the blessings He has given to the church in India, particularly the church in Tamil Nadu, and still particularly the church in the Diocese of Tanjavur. So on behalf of the Shrine Committee and the Shrine Fathers and all the priests of our diocese, I extend a very warm welcome to the dignitaries here. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்புமிக்க அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, நமது மத்தியில் நமது மிகுந்த அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்தியா நேபாள நாடுகளுக்கான திருத்தந்தையின் தூதரான மரியாதைக்குரிய மேதகு ஆர்ச் பிஷப் லியோபோல்டோ ஜெரேனி அவர்களையும் தங்களது குருத்துவ அருள் வாழ்வில் 50 ஆண்டுகளை கடந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி மகிழும் மோன்சிங்கோர் இல்லாரியோ ஜெரெலி அவர்களையும் அருள் தந்தை ஜுசெப்பே லொக்காத்தலி அவர்களையும் உங்கள் அனைவரின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். இதில் மோன்சிங்கோர் இல்லாரியோ ஜெரேலி அவர்கள் நமது நுன்சியோ அவர்களின் திருத்தந்தையின் தூதர் அவர்களின் மூத்த சகோதரர் ஆவார். ஆக நமது பேராலய திருத்தலத்திற்கு திரு யாத்ரீகர்களாகவே இவர்கள் மூவரும் இன்று வந்திருக்கிறார்கள். அவர்களையும் டெல்லியில் இருக்கக்கூடிய திருத்தந்தையின் தூதரத்தில் வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை ஸ்டீஃபன் பெர்னாண்டஸ் அவர்களையும் உங்கள் அனைவரின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் இந்திய திரு அவைக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய அன்புக்குரிய புனிதர் பிரான்சிஸ் சவேரியார் அவர்களையே திரு அவை இந்தியாவுக்கான முதல் திருத்தந்தையின் தூதர் என்று கருதுகிறது. அந்த மேலான புனிதரின் வரிசையில்
நமது திருத்தந்தையின் தூதர் லியோபோல்டோ ஜெரேலி அவர்களும் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வரவேற்போம். அவர்கள் வந்திருக்கிற இந்த நாளிலே திருப்பலியை நமது திரு அவையின் வளர்ச்சிக்காக, இந்திய திரு அவையின் வளர்ச்சிக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். Let us pray.
We humbly implore you, your majesty, O Lord, that just as the blessed apostle Andrew was for your church a preacher and pastor, so he may be for us a constant intercession before you. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God, forever and ever. Amen. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கை இடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகின்றவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலொன்றே அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன. ஆயினும் எல்லோரும் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே ஏசையா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகின்றார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது.
படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கல்லுய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Your Lordship, Right Reverend Sakayaraj Tamburaj, Bishop of Tanjore, Reverend Father Irudayaraj, Rector of the Shrine, and Reverend Father Arputaraj, Vice Rector of the Shrine, and dear Father Ferruccio Brambilasca,
Superior General of PIME Fathers, Reverend Fathers, Sisters, brothers and lay faithful in our Lord Jesus Christ. It is a great joy for me to be present in this amazing sanctuary of Our Lady of Good Health, Vaillankanni, in the Diocese of Tanjore, and celebrate the Holy Mass for you this morning. I was gladly informed that it is Asia's biggest Marian shrine and known as the Lourdes of the East, and is being visited by millions of pilgrims annually. The devotion to Our Lady of Good Health in Vaillankanni dates back to the 16th century. There are beautiful traditions ascribed to the encounters that the Blessed Virgin Mary had with poor and sick boys at this place of worship. Through her intercession, Jesus Christ often pours out his strength and restores health to the sick. Thus, the same Virgin Mary who manifested herself at Lourdes, France, also manifested herself in India as the Mother of Health. Today, the Church celebrates the life and missionary zeal of one of Jesus' first apostles, Saint Andrew, known as the first called. Saint Andrew plays a significant role in the Gospels and the early Church to spread the good news of our Lord. His willingness to immediately follow Jesus and invite others inspire us to share our faith with joy and conviction. He reminds us that discipleship is about serving Christ, not seeking prominence. Dear brothers and sisters, there are also connections between the Blessed Virgin Mary of Vaillankanni and Saint Andrew Apostles. Saint Andrew was the brother of Saint Peter, and he was the first one who met Jesus and was so impressed by his teaching that he went to his brother Peter and said, "Look, I find someone, he is very interesting to listen." And he invited Peter to join him and join all the disciples, because Jesus called them to be the first apostles. But also the Blessed Virgin Mary here is doing the same. Is calling people coming here to bring them to Jesus, to open their hearts, their minds to the teaching of the Gospels, and to love Jesus, to praise Jesus, and to offer our lives for Jesus. So there are similarities, I would say, between the Blessed Virgin Mary action here in Vaillankanni and the same action of Saint Andrew as the first apostle, who went to others, invite others to come and see and listen and love Jesus. So let us be, I would say, in a joyful spirit manner today in celebrating Saint Andrew in this place dedicated to the Blessed Virgin Mary. Today's Gospel reading, taken from the Evangelist Saint Matthew,
narrates to us the call of the 12 apostles, which mark the initial beginnings of Jesus' ministry. After the baptism he received from John the Baptist in the waters of Jordan River. And Jesus resolutely called them, and they immediately followed him. Subsequently, they become fishers of men and became the primary teachers of the gospel message of Jesus. Before making the crucial announcement of the election of the apostles, Jesus withdrew to the mountain to pray. Even at other times, before significant moments in his ministry, Jesus departs to gardens or mountains to pray. The calling of the apostles is a prayer event, having a deep theological significance. One cannot make oneself a disciple. One has to constantly pray and be in touch with the divine. And Jesus always remained in close contact with God the Father. So we are disciples of Jesus Christ, first of all, in our deep relationship with him, in our prayers. The calling of the apostles is also an invitation to leave everything behind and go and make disciples of all nations. This clearly reveals the essence of discipleship. As Pope Francis elucidates, each Christian and every community must discern the path that the Lord points out, but all of us are asked to obey his call, to go forth from our own comfort zone in order to reach all the peripheries. When Christ calls, he does not look so much to the quality of those chosen, but to their faith in him and obedience to his word. Each one of us is called to follow Jesus without distinguishing their status or position or caste or creed, and to follow him closely in his self-giving love. The Good Shepherd lays down his life for the sheep. Following him is a difficulty and costly, but commitment to mission is not something added on to the Christian life as a kind of decoration, but instead is the essential element of the faith itself. Be aware that all of us are called to be missionary of Jesus, to spread his gospel more with our life than our words, more with our deeds than our speeches. We have to be missionary attracting others, more than convincing them with our words, that I should convince by our lifestyle, a style that is completely reflecting the life of Jesus Christ. A relationship with the Lord entails being sent out into the world as prophets
of His word and witness of His love. Dear brothers and sisters, this feast of St. Andrew calls us to reflect on our response to Christ's call. Like St. Andrew, we are invited to follow Jesus, to bring others to Him, and to live with faith and courage. May Our Lady of Valancani inspire us to be faithful to Jesus Christ to the very end of our lives. And may God bless each and every one of you. Amen. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தூதரான புனித அந்திரேயான் திருநாளை திரு அவை கொண்டாடுகிற இந்த நாளில் நன்றி பெருக்கோடும் பெருமகிழ்வோடும் ஆண்டவர் திருமணம் வந்திருக்கிறோம். சொல்லப்போனால் இயேசுவின் முதல் திருத்தூதர், முதல் சீடர் என்றே அழைக்கப்படுகிறவர் புனித அந்திரேயா. ஆங்கிலத்தில் சென்ட் ஆண்ட்ரூ என்று அவரை அழைக்கிறோம். அவர் திருநாளில் நம் மத்தியில் வந்திருப்பதாக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டார் நமது திருத்தந்தையின் இந்தியாவுக்கான தூதர் அவர்கள். கீழே நாடுகளின் லூர்து என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வேளாங்கண்ணியில் அன்னை மரியா தன்னை வெளிப்படுத்திய போது லூர்து நகரில் வெளிப்படுத்தியது போலவே நலமளிக்கும் ஒரு தாயாக, ஆரோக்கிய தாயாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் என்று திருத்தந்தையின் தூதர் அவர்கள் தெரிவித்தார்கள். அன்னை மரியா செய்ததும் புனித அந்திரேயா செய்ததும் ஒரே பணிதான். இன்று இந்த அன்னை மரியா நம்மை எல்லாம் இயேசுவிடம் அழைத்து செல்வது போல அன்று புனித அந்திரேயாவும் இயேசுவை எல்லோருக்கும் அறிவித்தார், எல்லோரையும் அந்த இயேசுவிடம் அழைத்து வந்தார் என்று சொன்னார். நானும் வாசித்திருக்கிறேன். எனக்கு ஒரு கருத்து அதிகமாக பிடிக்கப்படும் அந்திரேயாவை குறித்து. அவரது பணியே அடுத்தவரை இயேசுவிடம் அழைத்து வருவது என்றே இருந்திருக்கிறது. குறிப்பாக யோவான் நற்செய்தியில் குறைந்தது 3 இடங்களில் இந்த நிகழ்வுகள் நடப்பதை பார்க்கிறோம். முதலாக இயேசுவை சந்தித்து அவரோடு தங்கி இருந்து அந்த செய்தியை தமது சகோதரரான பேதுருவிடம் போய் சொல்லி, நான் மெஸ்ஸியாவை கண்டேன், நீ வா என்று இயேசுவிடம் பேதுருவை அழைத்து வந்தவரே புனித அந்திரேயா என்று பார்க்கிறோம். தான் அறிந்து கொண்ட இயேசுவை, தான் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்ட ஒருவரை தன் சகோதரரும் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்பி அந்த செய்தியை அவருக்கும் சொல்லி அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தவராக புனித அந்திரேயாவை பார்க்கிறோம். அதே போல யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம், கிரேக்கர்கள் சிலர் ஒருமுறை இயேசுவை பார்க்க வந்தபோது அவர் எங்கு இருக்கிறார் என்று அவரை அறியாதிருந்த நிலையில் அவர்களெல்லாம் இயேசுவிடம் அழைத்து வந்து இந்த கிரேக்கர்கள் உம்மை சந்திக்க விரும்புகிறார்கள் என்று சொன்னவரும் அந்த அந்திரேயா என்று பார்க்கிறோம். இயேசு அப்பங்களை பழுகி 1000 மக்களுக்கு உணவளித்த அந்த நிகழ்ச்சியில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு வந்த ஒரு சிறுவனை இயேசுவுக்கு அடையாளப்படுத்தி இவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன என்று சொன்னவரும் புனித அந்திரேயாவே என்று பார்க்கிறோம். ஆக தனது பணியாக அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும் என்கிற பணியை விருப்பத்தோடு செய்த ஒருவராக பார்க்கிறோம். இப்போது இந்தியாவில் மிக அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பெயராக புனித பிரான்சிஸ் சவேரியார் இருக்கிறார். அவரது உடல் இந்த ஆண்டு காட்சிக்காக வைக்கப்படக்கூடிய இந்த நாளில் அவரையும் பார்க்கிறோம். இயேசுவின் இறை வார்த்தையை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த நல்ல கடவுளை எல்லோரும் அறிந்து அன்பு செய்ய வேண்டும் என்பதையே தமது நோக்காக கொண்டு நமது நாட்டுக்கு வந்து இறை வார்த்தை அறிவித்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். அத்துணை ஆற்றலோடு வல்லமையோடும் இயேசுவை அறிவித்தார். ஆகவே தனது சாட்சியான அவரது உடல் அழிந்து போகக்கூடாது என்று அந்த கடவுளே அவரது உடலை இன்று வரை அழியாது காத்து வருகிறார் என்று உணர முடியும். ஆக இவர்கள் செய்ததெல்லாம் இயேசுவை அறியாதவர்களுக்கு அந்த இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும், அவர் திருப்பெயரை அறிக்க வேண்டும், அந்த நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும், எல்லோரையும் அந்த இயேசுவிடம் அழைத்து வர வேண்டும் என்கிற பணியையே செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பிரான்சிஸ் சவேரியார் தான் இந்திய வரலாற்றில் முதலாக திருத்தந்தையின் தூதராக இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டவர் என்றே இந்திய திருவை வரலாறு சொல்லுகிறது. அந்த வகையில்தான் நமது திருத்தந்தையின் தூதரான லியோபோல்டோ ஜெரேலி அவர்களும் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார்கள் என்று உணர முடிகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டோம்,
இயேசுவுக்காக அத்தனையும் துறந்து இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றிய அந்திரேயா போன்ற சீடர்கள் எல்லாம் செய்தது அந்த நல்ல இயேசுவை எல்லோரும் அறிய செய்ய வேண்டும் என்பது தான். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், வாட் இஸ் இவாஞ்சலைசேஷன்? டு மேக் த குட் காட் பி நோன் அண்ட் லவ்ட். அந்த நல்ல கடவுளை எல்லோரும் அறிய செய்ய வேண்டும், எல்லோரும் அந்த நல்ல கடவுளை அன்பு செய்திடல் வேண்டும் என்பது அதுவே நமது கடமையாக இருக்க வேண்டும். ஆக இயேசுவை அறியாதவர்களுக்கு அந்த இயேசுவை எடுத்து சொல்வதும் எல்லோரையும் அந்த இயேசுவிடம் அழைத்து வருவதும் நமது கடமை. இப்படி அந்திரேயா அந்த கடமையை செய்தார். இந்த திருத்தலத்தில் நமது ஆரோக்கியத்தாய் எல்லோரையும் தம் திருமகன் இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளது தாய் என்பை அந்த அன்னையில் பார்க்கிறோம். அந்த கடவுளிடம் அந்த அன்னை வழியாகவே மிக அதிகமாக நெருங்கி வருகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆக நாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் சந்திக்கிற மனிதர்களுக்கெல்லாம் இயேசுவில் தன்னை வெளிப்படுத்தி அந்த கடவுளை அறிமுகப்படுத்தி எல்லோரும் அந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசையோடு நற்செய்தி அறிவிப்பதற்கான கடமை இந்த நாளில், இந்த திருநாளில் நம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை ஆழமாக உணர்வோம். நான் அறிந்து கொண்டேன், அந்த இயேசுவை நான் அன்பு செய்கிறேன், அதை 4 பேருக்கு நான் அறிவிப்பேன் என்பது நமது கிறிஸ்தவ கடமையாக மாறிப்போக வேண்டும். அதைத்தான் முதல் வாசகத்தில் புனித பவுலடியாரின் வார்த்தைகளாக ரோமேற்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அவர் சொல்லியவாறு வாசிக்க கேட்டோம். எல்லோரும் அந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வார்கள்? யாரேனும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிப்பார்கள்? அவர்கள் அனுப்பப்பட வேண்டும். நாம் அந்த கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். அந்த இறைவார்த்தை அறிவிக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. நாம் அறிவிக்கிற போதே அந்த இறைவார்த்தையை கேட்கிறார்கள். நாம் அறிவிக்கிற போதே அந்த கடவுளை அறிந்து கொள்கிறார்கள். நாம் அறிவிக்கிற போதே அந்த கடவுளை அவர்களால் அன்பு செய்ய முடிகிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்போம். ஆக அன்னை மரியாவை போல, புனித அந்திரேயாவை போல, புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல நாம் அறிந்து அன்பு செய்யக்கூடிய அந்த இயேசு ஆண்டவரை எல்லோரும் அறிந்து அன்பு செய்வோம். நமது நற்செய்தி பணி நமது அடிப்படை கடமை என்பதை உள்ளத்தில் ஆழமாக உணர்வோம். ஆமென். தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். எதை தருவது உம் பதம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். எதை தருவது உம் பதம், எல்லாமே உந்தன் கைவண்ணம். ஏற்பாயோ என் இறைவா என் இதய காணிக்கை, காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம் இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். உடைந்த என் உள்ளம் தருவேன் உவந்தே,
தருணம் இதோ, காணிக்கை தரும் நேரம். இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். காணிக்கை தரும் நேரம். இறைவா கரம் கூப்பி உம்மை தொழுகிறோம். சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. Grant us, Almighty God, that through these offerings which we bring on the feast day of St. Andrew, we may please you by what we have brought and be given life by what you have received. Through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் உமது இறையாட்சி படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை குரல் எழுப்பி பாடுவதாவது: ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. You are indeed the Holy Lord, and all you have created rightly gives you praise. For through your Son, our Lord Jesus Christ, by the power and the working of the Holy Spirit, you give life to all things and made them holy, and you never cease to gather a people to yourself, so that from the rising of the sun to its setting, a pure sacrifice may be offered to your name. Therefore,
O Lord, we humbly implore you, by the same Spirit graciously make holy these gifts we have brought to you for consecration, that they may become the body and blood of your Son, our Lord Jesus Christ, at whose command we celebrate these mysteries. For on the night he was betrayed, he himself took bread and giving you thanks, said the blessing, broke the bread, and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, and giving you thanks, he said the blessing, and gave the chalice to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். Therefore, Lord, as we celebrate the memorial of the saving passion of your Son, his wondrous resurrection that changed you into heaven, and as we look forward to his second coming, we offer you in thanksgiving this holy and living sacrifice. Look, we pray, upon the oblation of your church, and recognizing the sacrificial victim by whose death you will to reconcile us to yourself, grant that we who are nourished by the body and blood of your Son, and filled with his Holy Spirit, may become one body, one spirit in Christ. May he make of us an eternal offering to you, so that we may obtain an inheritance with your elect, especially with the most blessed Virgin Mary, Our Lady of Good Health, Velangani, her spouse Saint Joseph, with your blessed apostles and Andrew, the glorious martyrs and saints, and with all the saints on whose constant intercession in your presence we rely for unfailing help. Ti preghiamo, Padre, questo sacrificio della nostra riconciliazione doni pace e salvezza al mondo intero. Conferma nella fede e nell'amore la tua Chiesa pellegrina sulla terra, il tuo servo e il nostro Papa Francesco, il nostro Vescovo Sagaria Raj e il Vescovo Leopoldo che presiede questa Eucaristia, l'Ordine Episcopale, i presbiteri, i diaconi e il popolo che tu hai redento. Ascolta la preghiera di questa famiglia che, convocato la tua presenza, ricongiungi a te, Padre misericordioso, tutti i tuoi figli ovunque dispersi. Accogli nel tuo regno i nostri fratelli e le nostre sorelle defunti e tutti coloro che pace con te hanno lasciato questo mondo. Concedi anche a noi di ritrovarci insieme, a godere per sempre della tua gloria in Cristo nostro Signore, per mezzo del quale tu, o Dio, doni al mondo ogni bene.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நம் திருத்தூதர்களுக்கு என்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுடைய விடுதலை, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தயவுசெய்து கவனிப்போம். இப்பொழுது வழங்கப்படும் தீவின் நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் தீவின் நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என
அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீவின் நற்கருணை கைகளில் வழங்கப்பட மாட்டாது, நாவில் மட்டுமே வழங்கப்படும். தீவின் நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, those who have participated in full Mass might come forward to receive the Holy Communion. Other religious denomination people are requested to be seated in your respective places and pray silently. Holy Communion will not be given in hands but only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடி விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீல, நான் இங்கு உளம் வாடியே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம்,
உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, அந்திரேயாவுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற திருத்தூதரான அவருடைய இந்த நல்ல நாளிலே நம்முடைய அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வந்து திருப்பலியை நிறைவேற்றி நமக்காகவும் நமது மறைமாவட்டத்திற்காகவும் மற்றும் அனைத்து அன்னையின் பக்தர்களுக்காகவும் சிறப்பாக தலைமையேற்று இந்த திருப்பலியை நடத்தி தந்திருக்கின்ற திருத்தந்தையின் இந்திய நாட்டு திருத்தூதர் பேராயர் லியோபோல்டோ ஜெரெல்லி அவர்களையும் அவர்களோடு அவருடைய சகோதரர் இலாரியோ ஜெரெல்லி அவர்களையும் மற்றும் வந்திருக்கின்ற ஜெசுப் லொகாத்தி அவர்களையும் ஆயரின் துணைவராக வந்திருக்கின்ற ஃபாதர் அருட்தந்தை ஸ்டீஃபன் பெர்னாண்டஸ் அவர்களையும் நமது மறைமாவட்டத்தின் பாசமிகு ஆயர் அவர்கள் பெயராலும் அனைத்து அருட்தந்தையர்கள் பெயராலும் சிறப்பாக திருத்தலத்தில் இருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் பெயராலும் உங்கள் அனைவர் பெயராலும் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருத்தந்தையின் திருத்தூதர் அவர்கள் அருமையான மறையுரையை ஆற்றி நம்முடைய எண்ணங்களை எழுச்சி பெற செய்ததற்காகவும் சிறப்பாக நம் அனைவருக்காகவும் ஜெபித்ததற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய பணி சிறக்க அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து அவரை வாழ்த்துகின்றோம். அவரோடு இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இலாரியோ ஜெரெல்லி என்ற அவருடைய மூத்த சகோதரரும் ஜூசப் லொகேத்தில் என்ற அருட்தந்தை அவர்களும் தங்களது குருத்துவ 50வது ஆண்டு நினைவு நாளை இந்த இடத்திலே நினைத்து ஜெபித்ததற்காகவும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பணிவாழ்வும் சிறக்க வாழ்த்துகின்றோம். அருட்தந்தை பேர் தெரியல, ஃபாதர், for you also we thank you, and father is the superior general. அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலந்து ஜெபித்ததற்காக. Dear friends in Jesus Christ, this is the time to thank, along with our beloved bishop and on behalf of our fathers and our bishop and all the fathers who are gathered here and sisters and all the people, all the faithful, from the bottom of our hearts I would like to express our sentiments
and gratitude of thanks to His Excellency Archbishop Leopoldo Gerelli and Monsignor Hilario Gerelli, his brother, Reverend Father Joseph Locati, and Reverend Father Stephen Fernandez, and the Superior General. On behalf of all, and especially with our Bishop, we would like to thank them for having come over here and celebrated this wonderful Mass for us and with us on this auspicious day of St. Andrew, the feast of St. Andrew. And we especially thank His Excellency Archbishop Leopoldo Gerelli for his inspiring sermon and his dedicated prayer for us. We thank you. And also we thank all those who have participated in this Mass, and especially to our Bishop who has arranged this, though it is a private pilgrimage of Archbishop, but still it's nice that we all prayed together. We wish everyone, and especially our special guests, a very good health and a very special ministry all along their life. And we wish them many more days to work in the vineyard of the Lord. Thank you very much, fathers. And we thank all those who have participated in this Mass and those who have prayed for each other. Let's continue to pray and continue to be the messenger of God's good news and love. Let us pray. May communion in your sacrament strengthen us, O Lord, so that by the example of the blessed apostles Andrew, we who carry in our body the death of Christ may merit to live with Him in glory, who lives and reigns forever and ever. Before the final blessing, I would like to thank Bishop Sagayaraj for allowed me to offer this Holy Mass in the shrine of Valancani, also on the auspicious occasion of the Golden Jubilee of my brother Ilario, as well as Father Giuseppe. So I am very grateful for your prayers and participation on this occasion. I thank also Father Rector for his kind words addressed to me. And all of you, thank you very much for being here. Nanti, as the Apostolic Nuncio to India, my second coming to Valancani is also the occasion to strengthen you in your faith and to extend to you the blessings and the greetings of the Holy Father, Pope Francis. I assure you that he is close to the Church of India, and he keeps in his heart all of us, with the desire also to come one day to visit us. I bestow on you the desire of Pope Francis, so that one day we can have also the Pope visiting our beloved country of India. On his behalf, now I am going to bless all of you. The Lord be with you. And with your spirit. May God, who has granted you to stand firm in apostolic foundations, graciously bless you through the glorious merits of the Holy Apostle Andrew. And may He who endowed you with the teaching and example of the apostles make you under their protection witnesses
to the truth before all, so that through the intercession of the Apostle St. Andrew you may inherit the eternal homeland, for by his teaching you possess a firmness of faith. Amen. Amen. And may the blessing of Almighty God, the Father and the Son and the Holy Spirit come down on you and remain with you forever. Amen. Amen. Go forth, the Mass is ended. Thanks be to God. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. இருந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. இருந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. கடலிலே கண்டெடுத்த விலை உயர்ந்த முத்தினை போல் உலகினிலே இறையவனின் சொத்தாகினாய். கடலினிலே கண்டெடுத்த விலை உயர்ந்த முத்தினை போல் உலகினிலே இறையவனின் சொத்தாகினாய். பலவழியில் நிலை மாறி தடுமாறும் மானிடர், பலவழியில் நிலை மாறி தடுமாறும் மானிடர், திருமகனின் பதம் சேர்க்கும் வழியாகினார். மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசீர் பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே
பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி வரும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானது வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.